ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரி அனுபவ ஜோதிடர் பல ஜோதிட கருத்துக்கள், சில ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே எனக்கு நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் தருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, நமஸ்காரம். இப்போ இந்த ஸ்ரீ விஸ்வ பிரம்மம் அனுக்கிரக ஜோதிட அலுவலகத்திலிருந்து ஆன்மீக தாளம் என்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சற்று ஆசைப்படுகிறேன். எப்படின்னா, ஆன்மீக தாளம்ன்ற பேரில் விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில் நான் வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறேன். அது என்னென்ன, இப்போது சில விஷயங்களை நம்ம படிக்கிறோம், டிவியில் கூட சில விஷயங்கள் நம்மளை பார்க்குறோம், கேட்குறோம். ஏன் நமக்கு கண்ணெதிரிலே கூட சில சம்பவங்கள் நிகழ்கின்றன. அதையும் நம்ம மனசில் கொஞ்சம் ஒரு சின்ன வருடல் ஒரு பிரச்சனையை நம்ம மனசுக்குள்ளே எழுது. இப்போது அதையெல்லாம் நம்ம ஒட்டு மொத்தமாக வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் வரும். ஏன்னா நம்ம மனுஷங்கள் தானே, நம்ம ஆடு மாடு சிங்கம் புலி கரடினா அதுங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை, அது சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம மனுஷங்கள், மனிதர்களாக பிறந்தவர்கள், இந்த மனிதம் என்ற அந்த ஒரு பொக்கிஷம், மனிதம் என்பது ஒரு பொக்கிஷம், அது நம்ம கையில் இருக்குது. மனுஷர்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்குது இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா சில பேர்களை டிஸ்டர்ப் பண்ணுது. அது மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? இப்போது நம்ம மனுஷனாக இருக்கிறோமா, மனுஷனாகத்தான் வாழ்கிறோமா அப்படின்னு எப்பாவது ஒரு வாட்டி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் கொஞ்சம் கடவுள் உங்களுக்கு சரியான ரூட்டை காட்டுவார். அட போய இதுவாக தான் அதான் காலங்கத்தில் எழுந்தாலே 1008 தொல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், எதையோ நினச்சி எதையோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, அவ்வளோதான், இப்படி தான் நம்ம லைஃபு அப்படின்ட்டு ஏதோ ஒரு கட்டத்தை எப்படியோ ஒன்று இப்படி தான் வாழணும் அப்படின்னா எந்த ஒரு பேஸ்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பெற்றவங்கள நம்ம மதிக்கிறோமா? அதுவே கிடையாது. இப்போது அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு தானே நம்ம பார்க்குறோம், வேலை பார்க்குறோம். அவங்கள நம்ம கூட வச்சுக்கணுன்ற ஆசையே நமக்கு போயிடுச்சு. இப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு இருக்குது. அது அவங்க மேலே தப்பு இல்லைன்னா. அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி உருவாகுதுன்னா நம்மளே பண்ணிக்கிட்டது தான். சூழ்நிலை எங்கேயோ இருந்து எப்படியோ இல்லை. நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம கஷ்டப்படப்போம். ஐயோ, கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு என்ன செய்யும்? இவங்களால கஷ்டம், அவங்களால கஷ்டம், பெற்றவனால கஷ்டமா? பெற்றவன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ அவனுக்கு என்ன செய்யும்? பிள்ளைகளால் கஷ்டமா? அப்போ பிள்ளைய இருக்கக்கூடாது, அவனை தெத்தி வேணும். அப்போது நமக்கு என்ன சௌகரியமாக இருக்கணும், நமக்கு ஏதாவது ஒரு அசௌகரியம் வருதுன்னா அவ்வளோதான். நமக்கு அதில் இன்வால்மெண்ட்டு நமக்கு வேணாம். நான் கஷ்டப்படணும், நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியே கஷ்டப்பட்டு நிற்கிறோம்.
எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை நீங்களே யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு சில ஐடியாலாம் வரும். என்னடா நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம செய்கிறது சரிதானா, நம்ம சரியான ரூட்டில் தான் போகிறோமா, நம்ம சரியாக தான் வாழ்ந்துன்னு இருக்கோமா, எப்படி அப்படின்னு ஒரு உணர்வோட உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பாருங்களேன். நல்ல மனசாட்சி உள்ள மனிதனாக நீங்கள் இருந்தால் அது உங்களை அப்படியே திருப்பும். ஆடா பாவி நீயாடா, இவனுக்கு ஆப்பு வச்சியே, இவனை நீ கெடுத்து விட்டியே, இவன் நல்லா தான் இருந்தான், உன்னால தான் கெட்டு போயிட்டா, அப்படி பண்ணிட்டியே அப்படின்னு உன் மனசாட்சி உன்னை குத்தும், கொல்லும். அப்போ நீ மனுஷனா? மனித நேயம் என்றது உங்ககிட்ட இல்லை. மனிதம் என்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நீ என்ன பண்ற? சிதைச்சிடுற, கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கிற. சில பேர் அப்படி. அதாவது கடவுள் நமக்கு என்ன அருள் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படிங்க எங்களுக்கு தெரியும்? அப்படி இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன், நேற்று தூங்கினீங்க, இன்னைக்கு எழுந்துக்கிட்டீங்க, கடவுள் அருள் இருந்ததுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கி மறுநாள் எழுந்துக்கிறீங்கன்னா கடவுள் அருள் இல்லைன்னா உங்களால் எழுந்துக்க முடியாது. அது மாதிரி எத்தனை பேர் எழுந்துக்க முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. ஆக கடவுள் அருள் நமக்கு டெய்லி வருது, இருக்குது. கடவுள் நம்ம கூட தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம நினைப்போம் யாரும் நம்மளை பார்க்கல, ஆனால் தெய்வம் பார்த்துட்ருக்கு. தெய்வம் சாட்சி. தெய்வ அருளால் தான் நம்ம பேசுகிறோம், பார்க்குறோம், போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம், எல்லா வேலையும் செய்யணும். அந்த அருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆக நமக்கு கடவுள் அருள் இருக்கிறதுன்றதை நீங்கள் உணரணும். அப்படி உணரும்போது நீங்கள் செய்கிற வேலை சரியானதாக இருந்தால் நல்ல பலன், சரியான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் செய்கிறது கெடுதலான விஷயத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கெடுதல் பலன் தான் வரும். அப்போது ஐயோ இது என்னடா, அது என்ன, இப்படி இது அப்படி இருக்கு, நாளைக்கு பின்னால் கஷ்டப்படுவீங்க. ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் உண்டு இல்லை. ஒரு ஆக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேடி அந்த ரியாக்ஷன் வரோமே. ஒரு கல்லை தூக்கி எறிகிறீங்க, அது போயிட்டே இருக்குமா, ஒரு இடத்துல நின்றுடும். யார் நிறுத்தினாங்க? கடவுள் தான் நிறுத்தினான். அந்த சின்ன கல் விஸ்வரூபம் எடுத்து பெரிய பாறாங்கல்லாம் மாறும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு பாறாங்கல்லாம் மாறி உங்களுக்கு இருக்கும். ஆக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக ரியாக்ஷன் உண்டு இல்லை. அதை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிற நம்ம எப்படி வாழணும்? மனிதனாக வாழணும், மனித நேயத்தோடு வாழணும். அதாவது அப்போல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தவர்கள் உண்டு. அந்த கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அங்கே ஒரே ஒரு குடும்பத் தலைவன்ற பேரில் தான் நம்ம வந்து இருப்போம். அவங்களுக்கு கீழே அவர் சொல்படி கேட்டு அவர் நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு செல்வார். இப்போ யாரும் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயம் உதயமாயிடுச்சு. 140 கோடி ஜனம் இந்தியாவில் இருக்குன்னா 140 கோடி நியாயங்கள் இருக்குது. உன் நியாயம் உனக்கு ஒஸ்தி, அடுத்த நியாயம் அவனுக்கு ஒஸ்தி. அப்போ என்னாச்சு? நியாயன்றது என்னன்னு தெரியாம அவன் ஒரு நியாயத்தை உருவாக்கிக்கிறோம். அப்போ நான் செய்யறது கரெக்டு, இதுதான் நியாயம். ஆனால் நியாயமா அது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செஞ்சது எப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கும்.
ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போது நம்ம செய்கிற செயல் சரியாகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, பெரியவங்களை மதிக்க மாட்டோம். வயசானவங்கள அவங்களால நமக்கு பிரச்சனைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோம். இல்லை அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம தனியாக வந்துடுவோம், தனி கொடுத்தோம். பெற்றவங்கள நீ பார்த்துக்கோ உங்கள் வேலையை, நான் பார்த்துக்கிறேன். இது மனித நேயம் உள்ளவன் செய்கின்ற வேலையா? இப்படி பார்க்கணும். கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குங்க, யாருக்கு இல்லை? எல்லாரும் கஷ்டப்படணும். ஆனால் உழைப்பதே கஷ்டம்னு நினைக்கூடாது. உழைப்பு வேற, கஷ்டம் வேற. உழைப்பையே சில பேர் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு பெருமையாக பேச, அது இல்லை. உழைச்சாதான் ஆகும். குழந்தையாவே இருந்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. கடவுள் என்ன செய்கிறார், உன்னை வளர வைக்கிறார். நீ வளரும்போது வளர நீ கற்றுக்க வேண்டியதெல்லாம் அவரும் சில விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுக்குறார். முதல்ல பேச கற்றுக் கொடுக்குறார். பேச கற்றுக் கொடுத்த உடனே கேள்வி கேட்க வைக்கிறார். கேள்வி கேட்கறதுக்கு பதில் கிடைச்ச உடனே இது இப்படியான அனுபவத்தை கொடுக்குறார். அப்புறம் படிக்க வச்சு நீ படிப்பு மூலிமா சில அனுபவங்களை கற்றுக்கோ. அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் நீ ஒரு மனிதனாக உருவெடுக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துறார். கடவுள் செய்கிற வேலை தானே. ஆனால் நம்ம வளர்றோமே, அதனால தான் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிரும். இல்லைன்னா தேவையில்லை, நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வாழறதுக்கு எப்படி வாழணும், மனிதனாக வாழ வேண்டும். ஏன்னா நம்ம மனிதன் தானே, மனித பிறவி தானே இது. எப்போ ஒரு நாள் போகும், ஒரு 70 வயசு 80 வயசு எப்போ போய் சேருவோன்றது அதுவும் நம்ம கையில் இல்லை. ஏன் பிறந்தோம்னா எப்படி பிறந்தோம், அதுவும் நம்ம பிறப்பும் நம்ம கையில் இல்லை, இறப்பும் நம்ம கையில் இல்லை. ஆனால் வாழணும் இல்லை, அது இருக்குவார். அது ஒரு பெரிய தவம், அது நம்ம பண்ணித்தான் ஆகணும். அப்போ அது கஷ்டம்தான், வாழறதுன்றது கஷ்டம்தான். ஆனால் அதை நம்ம வாழாமல் இருக்க முடியாது. ஆனால் வாழறோம். இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நான் பெருசாக சொல்ல வந்துட்டாரு. அதை சொல்கிறதுக்கு நான் வரல. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், மனுஷனாகவே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமான்ற ஒரு உள்ளுணர்வை உங்களை நீங்களே கேட்டுங்கன்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் பெரம்பு எடுத்து ஒரு பையனை அடிச்சுக்கிறாரு. அவன் சரியாக படிக்கலை, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கலன்னு அவர் அடி. வாத்தியாருக்கு கண்டிக்கிற உரிமை உண்டு. அதனால் ஒரு பெரம்பு கையில் கொடுப்பாங்க. அப்போ தான் அவன் சரியாக படிப்பான் அப்படின்ற ஒரு. ஆனால் இப்போ இருக்கிற வாத்தியார் அடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே பையன் போய் அப்பா கிட்ட சொல்லுவான். மறுநாள் அப்பா பையன் 2 பேரும் வருவாங்க. எந்த வாத்தியார் உன்னை அடித்தார் அப்படின்னு பையனை கேட்பாங்க. உடனே அந்த வாத்தியார் அந்த கிளாஸில் இருக்கார், போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்கே போய் என் பையனை நேற்று நீ அடித்தா? அவர் பார்ப்பார், ஆமாம் அடித்தேன், அவன் சரியாக படிக்கலை, கேட்டால் எதிர்த்து பேசுகிறான், அதனால் அடித்தேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. பலாருன்னு இவர் அடிச்சிடுறார் வாத்தியாரை. என்னான்னு கேட்டால், நீ என் பையனை அடித்தா, நான் உன்னை அடித்தேன், சரியாக போச்சுங்க. இது மனுஷனா? அடிப்பா, சரியாக போச்சு, சரி போடா நீ ஸ்கூலு. நான் எப்படி இது
இது மனிதனுக்கு மனிதன் உள்ள விஷயம் பாரு. இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுபோல் நம்ம சொந்தங்களில் சரி, நம்மளுடைய நண்பர்கள் வட்டங்களும் சரி, நம்ம யாரையுமே நல்லவனாகவே நம்ம வச்சுக்க மாட்டோம். நம்ம அடுத்தவனை கெடுத்துவோம், இல்லை அவனை ஏமாற்றுவோம், இல்லை மோசம் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிடுவோம். அப்போ தான் நம்மளால் வாழ முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு இப்போ வந்துச்சு. ஒருத்தர் அப்படி தான் சொன்னார், என்னப்பா என்னையா இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஊழல் பண்ணுற, இது தப்பு அப்படின்னு. நான் வாழ வேண்டாமா? அவர் திருப்பி கேட்டேன், நான் ஊழல் பண்ணாதான் ஏன் வாழ முடியும்? அதே மாதிரி ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறார், என்னப்பா லஞ்சம் வாங்கினாயா நான் ஒரு அதிகாரி, அப்புறம் நான் என்ன அதிகாரி? நான் இப்போ தான் சான்ஸு, இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ லஞ்சம் வாங்கணும், இது எனக்கு கடவுள் இப்போ தான் அந்த வழியை காட்டுறாரு. அப்போது எவ்வளோ நாள் இதுக்கு முன்னெல்லாம் இந்த வாங்கி போனால், இப்போ அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நான் இந்த போஸ்ட் வந்தேன். இப்போ நானும் தானே, அவன் வாங்கும்போது கேள்வி கேட்கல, நான் வாங்கும்போது மட்டும் நீ கேள்வி கேட்கல. நான் லஞ்சம் வாங்கினாதான் ஏன் வாழ முடியும்? இந்த ஒரு மனோபாவம் வந்துருச்சு. அப்போ மனுஷனுக்கு மனுஷன் எப்படி ஒரு மனித நேயத்தை அங்கே உருவாக்க முடியும்? அந்த மனித நேயத்தோடு வாழ்வதற்காக நல்லது நடக்கும், நடக்காது. எல்லாருமே அப்படி ஆகிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே அதையெல்லாம் பார்த்துட்டே வர முடியல. அதை பார்த்துட்டே வர்றதுனால நம்மளும் அந்த மாதிரி ஆகிடும். அப்படிதான். அப்போ நம்ம பெற்றவங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது இதெல்லாம் சரி இல்லை, இதெல்லாம் தப்பு, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதுதான் நியாயம், இதுதான் நேர்மை, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை அப்படின்னு சரியாக சொல்லி கொடுத்து நம்மளால் வளர்க்கவும் முடியலை. ஏன்னா உண்மை எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும். உண்மைன்னா அப்படியே மேலே கீழே பார்ப்பான். சத்தியம் சத்தியம் இப்படின்னு என்ன தெரியாது. நீதி தப்பு பண்ணால் தண்டனை கொடுப்பான், அதானே நீதி அப்படின்னு சொல்லுவான். நியாயம் நான் தான் சொன்னேன் முதல்ல, அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயம். உன் நியாயம் எனக்கு செட் ஆகாது, அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இப்படி பேசியே ஒருத்தர் அந்த மனிதனாக வாழ்கின்ற அந்த தன்மையை விட்டு என்னமோ பண்ணுறோம், என்னமோ வாழறோம், ஒருத்தனை நம்ம கெடுத்துக்கிறோம். மனசாட்சியோடு வாழவே நம்மளால் முடியல. இதாங்க இன்றைக்கு இருக்கிற பெரிய கஷ்டம். அந்த காலத்தில் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் கூட அவங்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பில் இருந்ததாக தான் வரலாறு சொல்லுது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் கோயில்களை எல்லாம் நல்லா கட்டி ஆன்மீகத்தை பரப்பினாங்க. இதுதான் சரி, இதுதான் இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஜோதிடத்தை கூட அந்த காலத்தில் மன்னர்கள் நல்லா சொல்லி கொடுத்தாங்க, வளர்த்தாங்க. அப்போ உண்மையாகவே உழைச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. எதிலையுமே நம்ம ஒரு போலியை கொண்டு வந்துட்டோம். இப்போ எந்த ஒரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு போலித்தனம்.
ஒரு டூப்ளிகேட். அப்படி வந்துருச்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு எதுவுமே சரியாக தெரியாது. போலி டாக்டர்கள், போலி சாமியார்கள், போலி ஜோதிடர், இப்போ ஜோதிடத்தில் கூட நிறைய போலிகள் வந்துட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. நான் ஜோதிடராக இருந்து 15 வருஷமாக இந்த ஜோதிடத்தை இன்றைக்கும் கற்றுக்கின்னு இருக்கிறேன். நான் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுன்ற எண்ணத்தோடவே நான் ஒன்று கற்றுக்கிறேன், படிக்கிறேன், யாராவது சொல்கிறத கேட்டுக்கிறேன், அதில் என்னுடைய விஷயங்கள் என்னவோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னமும் நான் மாணவன் தான். அப்படிலாம் டக்கு புக்குன்னெல்லாம் அனுபவம் ரொம்ப வேணுங்க. ஜோதிடம் சொல்கிறதுக்கு அனுபவ படிப்பும் வேணும். 2 4 அது ஜோதிடம் சொல்லித்தரும். அதுக்கு அதான். ஆனால் அனுபவம், அந்த படிப்பு வச்சு நீங்கள் ஜோதிடம் சொல்லி பாருங்கள், பலன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு போலி இருக்குது. போலித்தனம் எப்போ மனுஷங்கிட்ட வந்துடுச்சோ அந்த ஒரிஜினாலிட்டி அவங்ககிட்ட போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ ஒரிஜினாலிட்டி போயிடுச்சுன்னா அவன் மனுஷனு இருந்த ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. அப்போ அவன் மனுஷனாக எப்படி பேர் வாழ்வான்? இதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். எல்லாருமே நான் ரொம்ப கரெக்டு, நான் யார் தெரியுமா, சரி நீ யார்ப்பா சொல்லுன்னு சொல்ல தெரியாது. ஆனால் நான் யார் தெரியுமான்னு மட்டும் கேட்பா. எனக்கு தெரியல, நீயே சொல்லு நீ யார். அவனே திருப்பி நீங்கள் கேள்வி கேட்கல, அவன் சொல்ல தெரியும். ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம பல விதமான சிந்தனைகள் எல்லாமே நெகட்டிவாகவே உள்ளே போட்டு அமுக்கி அது ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி ஆயிடுச்சு மனசில். நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நேற்று அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டோம், அவன் தரல, அவன் இப்படியே நம்மளை டபாச்சு நிற்கிறான்ல, அவனை விடக்கூடாதியா. இதுதான் காலையில் ஏந்து ஒன்று நினைக்கணும். அப்போ எப்படி சார் நீங்கள் மனுஷன், இன்னொரு மனுஷனை நீங்கள் வாழ வைக்கலன்னு வச்சுங்க, அதாவது அவனை நீங்கள் கெடுக்குறீங்க, அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க, போதும். ஆனால் தெய்வம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களை சும்மா விட. தெய்வம் எல்லாத்துக்கும் சாட்சி. செய்யறதுக்கு முன்னால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த பண்ணுறதுக்கு முன்ன தெய்வம் சாட்சியாக இருக்குது, இதை செய்யலாமா அப்படின்னு யோசித்து செய்யுங்க. தெய்வம் சாட்சியாக இல்லைன்னு மட்டும் நினச்சிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டீங்க, தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சரியாக வச்சு வாங்கிடும். உங்களுக்கு அடிக்கிற ஆப்பு செமையாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லவர்களாக வாழலைன்னா கூட பரவாயில்ல, கெட்ட கெடுதலெல்லாம் செய்யாது. நல்ல பேச்சு, நல்ல எண்ணம், நல்ல செயல், சில விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. இப்படியும் ஒரு வாசகம் இருக்குல்ல. விட்டு கொடுத்து பாருங்கள். அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆரம்பத்தில், அது நம்ம மனசு ஒத்துக்காது. நான் எதுக்கு அவனுக்கு கிட்ட விட்டு கொடுத்தேன், நான் என்ன ஆள், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஆனால் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. இதை மனசில் வச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. மனிதனாக வாழ்வீர்கள், மனித நேயத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள், மனிதம் என்ற பொக்கிஷத்தை காப்பாற்றுங்கள்.
நன்றி, நமஸ்காரம்.